அன்பான உறவுகளே, சவுதி தோட்டம் பாருங்கள். பேரிச்சை மரம் இருக்குது. இவர் வெண்டைக்காய் விதை ஊன்றதுக்கு கோடு போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த கோட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா வெண்டை விதை ஊனுவாங்க. இது பார்த்திங்கன்னா இலந்த மரம் அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், பேரிச்சை மரம். இதுதான் பேரிச்சை மரம். பேரிச்சங்காய் வச்சுருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள், பேரிச்சங்காய் இருக்கா. இதெல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இதில் முள் நீட்டாக இருக்கும். அந்த முள் எல்லாம் சீவி இதில் பார்த்திங்கன்னா ஆண் பூ பெண் பூன்னு இருக்குது. இது பெண் மரம். ஆண் மரம்னு தனியாக இருக்குது. அந்த ஆண் மரத்துலேருந்து பூவை வெட்டிக்கிட்டு அப்போ இது பூவாக இருக்கும். அப்போ அந்த பூவாக இருக்கும்போது அந்த ஆண் மரத்தை பூ இதில் வச்சு அது பாலை இருக்கும். அந்த பாலை உள்ள வச்சு இறுக்கமாக கட்டிடுவாங்க. அப்போ இறுக்கமாக கட்டும்போது அப்படியே காய் வரும். நல்லா பயங்கரமாக காய் வரும். அந்த பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை போல் காய் வரும். காய் வந்தது பிறகு இன்னும் கொஞ்சம், இப்போ வெயில் அதிகம், இன்னும் வெயில் அதிகம் வரும். இன்னும் வெயில் அதிகமாக வரும். அந்த வெயில் அதிகமாக வந்தோடனே இந்த அப்படியே புழுக்கத்தில் இந்த பேரிச்சம்பழம் பழுத்துரும். இப்படி வர்றது தான் பேரிச்சம்பழம். அன்பான சொந்தங்களே, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். இது என்ன தெரியுதுங்களா, நம்ம ஊரில் இருக்கும். ஊருக்கு ஊர். இங்கே பாருங்கள், இந்த செடி ஜெர்ரி பழம் செடி. இது இன்னும் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், நிறையா இருக்குது. பாருங்க, இவர் தான் அங்கே வேலை செய்கிறாரு. போலாமா? பாருங்க எவ்வளோ உயரம் பாருங்க, எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்க. எல்லாம் சாப்பாட்டுக்கு போகிறாங்க. காலை சாப்பாடு இப்போ தான் சாப்பிட போகிறாங்க. பார்த்திங்கன்னா 9 மணி கரெக்டாக 8:53 இப்போ தான் சாப்பிட போகிறாங்க. ஒரு 2 பேர் போகிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெண்டைக்காய் போட போகிறாங்க. இவங்க வெண்டைக்காய் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, சவுதியில் காட்டு வேலை செய்கிறது ரொம்ப கடினம்தான். பயங்கரமாக வெயில் அடிக்கும். பாருங்க, அவங்க ரூமில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்செல்லாம் தாங்காது, ஒழுக தான் செய்யும். இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கஷ்டத்தோட கொடு